கரண்டியை காட்டுங்க. தோசை கரண்டியில் நாங்கள் மீன் குழம்பு வைப்போம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மண் சட்டியில் சூப்பரான மீன் குழம்பு எப்படி வைக்க போகிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வெந்தயம் போடணும், அப்புறமா கடுகு போடணும், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புளி, மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு. ஓகே. இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், வீட்டிலேயே அரைச்ச மஞ்சத்தூள், இந்த தண்ணியிலேயே நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணதுனால நம்ம கம்மியாக சேர்த்துருக்கோம். சமைச்சு இப்படி பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். நல்லா இருக்கும், சூப்பராக. புளி, மிளகாத்தூள்லாம் இருக்குது, இதை ஆட் பண்ணணும். இதில் இந்த கரண்டியை காட்டுங்க. தோசை கரண்டியில் நாங்கள் மீன் குழம்பு வைப்போம். மீனோட பாடியெல்லாம் காணும். பாடியெல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்தாச்சு. இதில் கனமாக இருக்குல்ல, அடி பிடிக்கும். நல்லா கீழே கலரி விடணும். அதான் இந்த கரண்டி வாட்டமாக இருக்கும். வாவ். மீன் குழம்பு ரெடி.